தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா குழந்தைகளை வாக்கு சேகரிப்புக்காக பயன்படுத்தக்கூடிய விதம் அப்படிங்கிற ஒரு இதை எப்படி பார்க்க இல்ல, இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஆழ சிந்திக்கக்கூடிய ஒன்று. விஜய் வந்து ஒரு நல்ல நடிகரா இருக்கலாம், ஆனா அவரு குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அம்மா அப்பாட்ட அடம் பிடிங்க அப்படின்லாம் சொல்றது சாதாரணமாவே குழந்தைகளை வந்து பிரச்சாரத்துக்கு ஈடுபடுத்த கூடாது என்பது நிதி ஒரு ரூலாவே இருக்கும் பொழுது, விதியாகவே இருக்கும் பொழுது, குழந்தைகளை அவங்க மனதில வந்து ஒரு தவறான கருத்தை விதைப்பதை போல அவங்கெல்லாம் படிக்கணும். அந்த படிச்சுட்டு அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை பத்தி அவங்க சிந்திக்கணும். அப்படி இருக்கிற காலத்துல நம்ம கல்லூரியை தாண்டி அவங்க வந்து ஓட்டை பற்றியோ மற்றதை பற்றியோ சிந்தித்தா பரவாயில்ல. அதனால்தான் வாக்களிக்கிறதுக்கு என்று ஒரு வயது இருக்கிறது, அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு என்று ஒரு வயது இருக்கிறது. இந்த வயதுல குழந்தைகளை இப்படி பழக்கணும்னா அவங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படும் என்பதை தம்பி விஜய் கொஞ்சம் உணரணும் என்பது, இது எல்லாமே ரொம்ப சுயநல அரசியலை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறதோ என்று பயமாக இருக்கிறது என்பது எனது கருத்து. முன்கூட்டியே எந்த மதம் சார்ந்தும் பேசல. திருப்பரங்குன்ற விஷயம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு, இஸ்லாமியர்களையும் ஒரு பக்கம் ஏதாவது பேசிக்கிறப்ப மற்ற கட்சிகள் அப்படி இருக்கிறப்ப, அதாவது தேர்தலுக்கு முன்னாலே எந்த அடையாளத்தையும் நான் காண்பிக்க மாட்டேன், யாருக்கும் எந்த ஆதரவும் செய்ய மாட்டேன். திருப்பரங்குன்றத்துல இந்து மன உணர்வு புண்படுத்த போது சில வார்த்தைகளை அவர் சொல்லி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து சில அடையாளங்களை அவர்கள் வந்து தேர்தலுக்கு அப்புறம் நாம இப்போ இறைவனை எல்லாரும் கும்பிடுறது ஆரோக்கியமான ஒன்றுதான். ஆன்மீக பயணத்தை நான் என்னைக்குமே குற்றம் சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் அவர் வந்து நான் வந்து வெளிப்படையா சாமி கும்பிடுறாரு. அண்ணன் ஸ்டாலின் மாதிரி கொடைக்கானல் போறேன்னு சொல்லிட்டு அவரு சாமி கும்பிடாம மற்றவங்களை சாமி கும்பிட வச்சு அதோட பலனை அவர் அனுபவிக்கலாம் நினைக்காம நேரடியாவது சாமி கும்பிடுறாரு. அந்த வகையில நான் பாராட்டி தான் ஆக வேண்டும். இல்ல, அதுதான் இது வந்து அரசியல். அதுக்கு முன்னால அவங்க சில அடையாளங்களை காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்ச அப்புறம் அந்த வாக்குகள் கிடைச்ச அப்புறம் வேற அடையாளங்களை காண்பிக்கிறாங்க. இதுவெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் இட்டு செல்லுமான்னு. இன்னொன்னு, வேற கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு கோயிலுக்கு போனா உடனே அவங்க வந்து மதவாதிகள் அப்படின்னு ஒரு அடையாளம் குற்றப்படுகிறார்கள். மற்றவர்கள் போகும்போது நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக தேடல் ஆரோக்கியமான ஒன்றுதான் நான் எடுத்துக்கொள்வேன். தமிழ்நாட்டில் விசில் புரட்சி நடந்திருக்கிறதா செங்கோட்டையன் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வெல்லும், எங்களுடைய வெற்றி யாரும் தவிர்க்க முடியாது. இதெல்லாம் அதாவது ஸ்பாயிலரா இருப்பாரு, சில இடத்துல வந்து ஃபெசிலிட்டேட்டரா இருப்பாரு, சில இடத்துல வந்து ஃபால்ட்டி பிளேயரா இருப்பாரு, அதெல்லாம் கரெக்டு. பட் 200 தாண்டி விசில் போகும் அப்படின்றதெல்லாம் இது ஓவரான சத்தம். இது விசிலான சாதாரண சத்தம் இல்ல, இது அபரிதமான சத்தம். அந்த சத்தம் வந்து விசில் சத்தம் இல்லை. இவர் சொல்றது பார்த்தா பாம் சத்தம் மாதிரி சொல்றாரு. 200 அது 200 விசிலுக்குன்னு ஒரு சத்தம் இருக்கு, அந்த தாண்டி அவ்வளவு பெரிய சத்தத்தை எல்லாம் போட முடியாது. இது வெடி சத்தம் மாதிரி சொல்றாரு, வெடிக்குன்னு ஒரு சத்தம் இருக்கு, அதனால விசில் சத்தம் 200 எல்லாம் தாண்டதுன்றது ஒரு மிக பிரம்மாண்டமான கனவு. அது அண்ணன் செங்கோட்டையன் போன்றவர்கள் ஒரு கோட்டை கட்டுவதுன்றது ஒரு எப்படிப்பட்ட கனவுன்றது எல்லாருக்கும் புரியும். அதனால அமைச்சரவைக்கான பட்டியலாம் வெளியிடப்பட்டிருக்கு, இலாக்காக்கள் பிரிக்கப்பட்டிருக்கு, குறிப்பிட்ட நபர்கள் குறிப்பிட்ட அமைச்சரவை கொடுக்கப்படுறதா வந்து கனவு காணுவதற்கு அத்தனை பேருக்கும் உரிமை இருக்கிறது. அதனால நல்ல கனவு காணட்டும். மிஞ்சி மிஞ்சி போனா 4ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன கனவு காணுவாங்களோ 4ஆம் தேதி வரைக்கும் கனவு காணுவாங்க, அவ்வளவுதானே. அதனால கனவு காணட்டுமே. இல்ல, அண்ணன் திருமாவளவன் வந்து ரொம்ப குழம்பி போய் இருக்கிறார். ஒரு நேரம் ஒன்னு பேசுறாரு. இப்போ விஜய்க்கு வேண்டியவங்க சில பேர் வந்து அவர் இந்த ஓட்டை பிரிக்கிறாரு அந்த ஓட்டை பிரிக்கிறாருன்னு, முதல்ல அவரோட ஓட்டை அவர் பிரிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால இன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீக தேடலுக்கு போட்டோம், அதுக்கப்புறம் தேர்தல் முடிந்த அப்புறம் அதான் தினம் போட்டோம், அதுக்கப்புறம் முடிச்ச அப்புறம் ஷூட்டிங்க்கு இடம் தேட போவாரான்றது ஒரு சந்தேகமா இருக்கு எனக்கு. தேங்க்யூ.